Hi students, this is ECEEE யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில் குமார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து EEE ECE E&I ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காமனான ஒரு சப்ஜெக்ட். அதனால் வந்து எல்லோரும் இதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஷார்ட் நோட்ஸ், அதாவது ஏற்கனவே ஓரளவுக்கு எல்லோரும் நீங்கள் படிச்சிருக்கணும். அந்த பேஸோடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. நான் வந்து பேசிக்காக வந்து ரொம்ப பேசிக்காக போய் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்க மாட்டேன். ஐ வில் ஸ்டார்ட் கிவ் தி ஷார்ட் நோட்ஸ். அதுதான் அதனுடைய எய்ம். ஸோ இப்போ வந்து வி ஸ்டார்ட் வித் தி ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா வந்து அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் current through the closed circuit is directly proportional to the voltage and indirectly proportional to the resistance of the circuit. So the unit of the current is amps. Voltage ku vandittu volts, resistance ku ohms. So that this is the backbone of electrical science. That is Ohm's law is the backbone of electrical science. So இப்போ வந்து next one is the conductivity. Conductivity of a conductor is directly sigma, that is directly proportional to mu. Muங்கிறது என்ன? Mobility of electrons. So sigma directly proportional to mu. அது எழுதிக்கோங்க. So the mobility of silver is best than others. அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீ பாயிண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், சரிங்களா? கான்செப்ட் ஏதாவது வந்ததுன்னா அந்த கான்செப்டை சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் கீ பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் வந்து இந்த நோட்ஸ் கொடுக்கறதுடைய ஃப்ளோ. இந்த மாதிரி தான் ஃப்ளோ போய்கிட்டு இருக்கும். அப்பப்போ சின்ன சின்னதாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் கிவ் தி நோட்ஸ். மெயின் அப்ஜெக்டிவ் வந்து நோட்ஸ் கொடுக்கறது தான், சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது, தௌசண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அவைலபிள் உங்களுக்கு. நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள். ஆனால் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து தியரிட்டிக்கல் ஷார்ட் நோட்ஸ் மட்டும் நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட நைட்டும் கூட அப்படியே போட்டு அப்படியே கேட்டே இருக்கலாம். கேட்டே இருந்தீங்கன்னா யூ வில் கெட் சம் நாலேஜ், சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus rho into E. E is the electric field. So the force is directly proportional to the electric field. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா current density. Current density அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து இன்க்ளூட் ஆகும். தட் குவான்டிட்டி ஆர் ஏரியா. அப்போ current density அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்ன? I by A. That is current by the area. That is equal to J அப்படின்னு சொல்லுவோம். So the current density is directly proportional to E, the electric field. So now J is equal to sigma E. J is equal to sigma E. So this J is the current density, sigma, okay, J is the current density and sigma is the conductivity, okay, sigma is the conductivity and E is the electric field. So now the sigma is directly proportional to the mobility. Okay, so இதெல்லாம் எழுதிட்டீங்களா? The next resistance formula. Resistance R is equal to rho L by A. ரோங்கிறது resistivity, L வந்து length of the conductor, ஏங்கிறது வந்து என்னது? area of the cross section. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதையும் நம்ம ரீகால் பண்ணணும், சரிங்களா? நெக்ஸ்ட் E is equal to P by L. Okay, this is also an important electric field. E is equal to V by L. It's an important formula which is asked. So this is voltage and the current I is equal to G into V. Okay, what is G? G is the conductivity. Conductivity G is equal to 1 by resistance, சரிங்களா? ஸோ I is equal to V by R அப்படின்னு போட்டுரும். இந்த 1 by R வந்து நம்ம எப்படி எழுதலாம்? Gன்னு எழுதிக்கலாம். அப்போ I is equal to
G into V அப்படின்னு எழுதுவோம். Gங்கிறது என்ன இங்க கண்டக்டிவிட்டி. ஓகே நைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி. ஓகே ஸோ எனர்ஜி இஸ் dW by dq, that is work done by charge. ஓகே ரைட். அடுத்தது பவர் அப்படிங்கிறது என்ன dW by dt, work done by time with respect to time. ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் தான். ஓகே வெரி வெரி பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லாம் சொல்லணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே அடுத்தது இண்டக்டர். ஓகே இண்டக்டர் வந்து இஸ் அ காயில். ஸோ காயில் அதனுடைய யூனிட் பார்த்திங்கன்னா ஹென்ரி. So L is equal to N pi by I. N pi by I. So N is the number of turns, pi is the flux, okay, and I is the current. Next, in the inductor, what is VL? VL is the voltage across the inductor. That is equal to L into di by dt. VL is equal to L into di by dt. So now what is L? L is the inductance in Henry, di by dt is rate of change of current. So in the formula ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. VL voltage across the inductor is equal to L into di by dt. ரொம்ப பேசிக்காக வந்து rate of change of current கொடுத்துருவாங்க, inductance கொடுத்துருவாங்க, find the voltage across the. ஓகே ஸோ நிறைய டிஆர்பி டிஎன்இபி கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் ஃபார்முலாஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார்முலா இதிலேருந்து கூட ப்ராப்ளம் கேட்கலாம். தட் இஸ் எனர்ஜி ஆஃப் அன் இண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/2 LI ஸ்கொயர். ஓகே L இஸ் தி இண்டக்டன்ஸ் இன் ஹென்ரி, I இஸ் தி கரண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இண்டக்டர் பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? L இஸ் ஈக்குவல் டு N pi by I. வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் VL இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு DI by dt. நெக்ஸ்ட் I இஸ் ஈக்குவல் டு 1/L integral VL into dt. இந்த கரண்ட்டோடைய ஃபார்முலா. ஓகே கரண்ட் த்ரோ தி இண்டக்டர் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். I is equal to 1/L integral VL into dt இல்லையா. ஸோ ஏன்னா VL is equal to L into di by dt. அதில் L கீழே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா di by dt இருக்கும். dt இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேஷன் போயிடும். தென் we will get the current value இல்லையா. ஓகே so the next one is the capacitor. Capacitor which is used to store the energy இல்லையா. ஸோ அதோடைய சார்ஜுடைய ஃபார்முலா வந்துட்டு சார்ஜை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். Q in coulombs is equal to C into V. Cங்கிறது என்னங்க? C is the capacitance in farad, V is the voltage in the capacitor. Okay next one, from this formula what is the voltage across the capacitor? V is equal to Q by C. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இதில் வந்து V கொடுத்துருவாங்க ஓகே அண்ட் C கொடுத்துருவாங்க. Q வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர். V is equal to 1/C இன்டகிரல் I into dt. ஓகே ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏன்னா கரண்ட் த்ரோ தி கெப்பாசிட்டர் I is equal to C into dV by dt. I is equal to C into dV by dt. Okay so அடுத்தது energy of a capacitor is equal to 1/2 CV square. 1/2 CV square. so இந்த ஃபார்முலா பாருங்க என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு. current through the capacitor I is equal to C into dV by dt. second one V voltage is equal to 1/C integral I into dt. அடுத்தது Q is equal to CV. third formula. அடுத்தது energy. okay energy of a capacitor is equal to 1/2 CV square. இப்போ இதில் capacitance value voltage across the capacitor கொடுத்துட்டாங்க அப்படின்னா you can calculate the energy value. சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓம்ஸ் லா பார்த்துருக்கோம். அடுத்தது ஓம்ஸ் லா in the another form, that is J is equal to sigma E.
அந்த இது நம்ம பார்க்குறோம். J is equal to sigma E, J is the current density, sigma is the conductivity, E is the electric field. So now J is equal to sigma E, இந்த ஒரு ஃபார்முலா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா ஓம்ஸ் லா. ஓகே, ஓம்ஸ் லாவுடைய ஜென்ரல் ஃபார்ம், அப்புறம் ஸ்பெஷல் ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஃபார்முலா அண்ட் பவர் ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டக்டர் அவருடைய ஃபார்முலாஸ் அண்டு கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டைம் எடுத்து பார்த்து ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நான் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.